ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 14, 2024. இன்றைய மார்க்கெட்டுக்கு தேவையான சில முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் விரைவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நேற்று நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே நல்லா பாசிட்டிவில் தாங்க ஓப்பன் ஆனால், பட் ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 73 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கான். நிறையா மார்க்கெட் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மில் அப் அண்ட் டவுனில் இருந்துச்சுனாலும் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு டிசம்பர் 2023 பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 21 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏகப்பட்ட பாசிட்டிவ் நியூஸ், நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே வந்துட்டு போச்சு. உதாரணத்துக்கு எலெக்ஷன் முன்னிட்டு பெரிய கிராஷ் கூட நடந்துச்சு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நிஃப்டி 11.1% ப்ராஃபிட்டில் இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் நிஃப்டியோடைய க்ரோத் அண்ட் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அனலிஸ்டிஸ். ஸோ லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பயப்பட வேண்டாம். நேற்று எஃப்ஐஏஸ் நெட் செல்லர்ஸாக வந்திருக்காங்க. சுமார் 3033 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஏஸும் 553.8 க்ரோருக்கு செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியில் நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஜூன் 4 பெரிய ட்ராப் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் சுமார் 12.15% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம். எல்என்டி ஃபினான்ஸ் தரப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்குது. அது என்னென்னா, மார்கன் ஸ்டான்லி ஹெவி பையிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி மட்டும் கிடையாதுங்க, ஆக்சிஸ் அண்ட் ரிலேகர் இவங்க இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளாக் டீலில் ஈடுபட்டிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி மட்டுமே எல்என்டி ஃபினான்ஸ் கம்பெனியோடைய ஷேர்ஸை 576 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிலேகர், ஆக்சிஸ் 2 பேர் சேர்ந்து ஒரு 67 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் டீல் மூலமாக ஷேர் வந்து ரொம்ப பாசிட்டிவில் ட்ரேட் ஆச்சு. சொல்லப்போனால் 2017 5% இன்டர்டே ஹையை டச் பண்ணதே கிடையாது. பட் நேற்று ட்ரேடிங் செஷனில் 5% தாண்டி இவன் ட்ரேட் ஆனான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் ஒரு ஹெவியான ஒரு வால்யூமில் ட்ரேட் ஆனதுனால கடந்த 3 மாதத்துலேயே 26 மடங்கு அதிகமாகி ட்ரேட் ஆயிருக்கு. வால்யூம் பேசிஸில் சுமார் 14 கோடி ஷேர்ஸ் ஒரே நாளில் ட்ரேட் ஆனது. ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கே. ப்ரைஸ் செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸ் செக்ஷனில் பிரேக் அவுட்டில் எதுவும் கிடையாதுங்க. சொல்லப்போனால் இங்கே பாருங்கள், அத்தனை வால்யூம் ட்ரேட் ஆகி என்ன பிரயோஜனம்? இன்வெர்டட் ஹேமர் தான் வந்து விழுந்திருக்கான். ஸோ 1H சார்ட்டில் பார்ப்போம் அப்படின்னாலும் 1H சார்ட்டில் தான் ஒரு சின்ன சப்போர்ட் வந்துருக்கு. ஸோ இங்கேருந்து அவன் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன என்ட்ரி எடுக்கலாம். சின்ன என்ட்ரியோட ஸ்டாப் லாஸ் 174 வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் இங்கே பாருங்களா, 175 தான் இந்த பிரேக் அவுட் கேண்டலுடைய லோ இருக்குது. ஸோ அதுக்கு ₹1 கம்மியாக நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சோபா ரைட் இஷ்யூவில் ஈடுபட போகிறாங்க. சுமார் 2000 கோடி ரூபாய் ரைட் இஷ்யூ. அதில் 47 ஷேர்ஸ் வச்சுருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் 6 பங்குகள் கிடைக்கும். ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட் தாங்க. ரெக்கார்டு டேட் ஜூன் 19, 2024. ஸோ இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் நியூஸாக பார்க்கப்படுது. சுமார் 6% வரைக்கும் ஷேர் இன்டர்டேல ஹை ஆகி ட்ரேட் ஆச்சு. ப்ரைஸ் செக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இப்போது அது குறிப்பிட்ட ஒரு கேண்டில் தாண்டி மேலே போகவே கிடையாதுங்க. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல இன்னொரு ஹேமர் இருக்கான். இது வந்து ரெசிஸ்டன்ட் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த கேண்டில் வந்து டச் பண்ண உடனே ஒரு சின்ன ரிவர்ஸில் ஒரு புல் பேக் வந்து தெரியுது. ஸோ ஷேர் வந்து இன்னும் கீழே வந்து மேலே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 2 என்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்று வந்து இதோ இந்த இடத்துல இந்த கேண்டிலில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இது ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா என்ட்ரு எடுக்கலாம். ரைட்ஸ் இஷ்யூ மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்பட்டாலும் ஸ்ட்ராங்காக எந்த நியூஸும் இல்லாத காரணத்தினால ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
பேடிஎம் ரீசெண்டாக நல்லா உயர்வாக கொடுத்துட்ருக்கு. அதுக்கான காரணம் நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்துட்டோம். என்னென்னா கம்பெனி வந்து அவங்களுடைய கோர் பிஸ்னஸில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த பேமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், டிரான்சாக்ஷன்ஸ் இதில் வந்து அதிகமாக ஈடுபட்டு இருந்தாங்க. இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸை வந்து கொஞ்சம் ஒரு தேர்டு பார்ட்டி மாதிரி அவங்க ஓன் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இனி அவங்களுடைய கோர் பிஸ்னஸை மாற்ற போகிறாங்க. டிரான்சாக்ஷன்ஸை தவிர்த்து இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுடைய இன்சூரன்ஸ் பிஸ்னஸை டபுள் பண்ணுறதா அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதை அடுத்து கம்பெனி நல்ல உயர்வாக கொடுத்துட்ருக்கு. ஸோ இன்றைக்கி வந்த 2 அப்டேட் என்னென்னா, பேடிஎம் சாம்சங் கூட டைப் பண்ணி சாம்சங் வாலெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. சாம்சங் வாலெட் மூலமாக ட்ராவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சர்வீசஸை வழங்க போகிறாங்க பேடிஎம். ஸோ இது இன்னொரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ ஷேர் வந்து அடுத்தடுத்து உயர்றதுக்கு இந்த மாதிரியான நியூஸ்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ட்ரேடிங் குரூப்பில் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். 415 ரூபா பை, 380 ரூபா வந்து செல் கொடுத்துருந்தோம். பட் ஷேர் வந்து 380 சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டான். ஸோ இப்போ பாருங்களேன், இன்றைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டான். ஷேர் வந்து நல்லா மேலே போக போகிறான். ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப காஷியஸாக இருங்க. அந்தந்த ப்ராஃபிட் லெவல் வரும்போது புக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஐஏஎஃப்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கம்பெனி இடி மணி பிளாட்ஃபார்மை அக்வயர் பண்ணிட்டாங்க. ஒரு செகண்டுங்க. 360 வெல்த் அசெட் மேனேஜ்மெண்ட் சாரிங்க, 1 செகண்ட். 360 ஒன்றும் இல்லை, அது கம்பெனி நேம் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னதான் நியூஸ் வந்திருந்தாலும் இது பெரிய ஒரு பூஸ்டப் நியூஸாக பார்க்கப்படல. காரணம், அது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்மை அக்வயர் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கஸ்டமர் பேஸ் அதிகரிக்குமே தவிர இதோட பிஸ்னஸ் அதிகரிக்குன்ற கேரண்டி கிடையாது. ஸோ அதனால் இந்த நியூஸுக்கு பெருசாக எந்த ரியாக்ஷனும் இல்லை. பட் வெயிட் பண்ணுங்கள், பிரேக் அவுட் லெவல்ஸ் கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு ஹை ஒரு 840 வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு என்ட்ரி இல்லை. ஹோல்டு பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ் கிட்டே இருக்குது. ஸோ காஷியஸாக இருங்க. நெக்ஸ்ட்டு எல்என்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் மதிப்பு சுமார் 2500 கோடி டு 5000 கோடியாக இருக்கலாம்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸாக பார்க்கப்படுது. ஏற்கனவே எல்என்டி மேலே ஒரு பேங்க் கிரப்ட் நியூஸ் வந்துருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதை தவிர்த்து இது வந்து பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி 2025 இந்த வருஷம் பண்ணதை விட 10% அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் இவங்க பண்ணுவாங்கன்ற மாதிரி அனலிஸ்ட் லுக் இருக்குது. பட் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் எந்த என்ட்ரியும் கிடையாது. ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணுங்கள். பிகாஸ் இதோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருந்தான் ஜூன் 2, 4 அந்த ஏரியாவில். ஸோ ஜூன் 4 ஒரு நல்ல ஒரு டவுன் வந்துச்சு. ஜூன் 5 ஹேமர் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ப்ராஃபிட் வந்து இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி எடுக்கிறது பிகினர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுகர் செக்டாரை சேர்ந்த எல்லா ஷேர்ஸும் பாசிட்டிவில் வந்துச்சு. ரேணுகா சுகர்ஸ்லாம் ரொம்ப வருஷமாக டவுனில் சுற்றிட்டு இருந்தவன் இன்றைக்கி பாசிட்டிவில் வந்திருக்கான். அவங்க மட்டும் கிடையாதுங்க. ரேணுகா சுகர்ஸ் 11.6% உயர்ந்திருக்கான். பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் 15%, தருமபுரி சுகர் 6.7%, கேசிபி சுகர் இண்டஸ்ட்ரீஸ் 15%, துவாரகேஸ் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் 7.9%. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நியூஸ்க்குனால தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2019 எம்எஸ்பி உயர்வே இல்லை. எம்எஸ்பி அப்படின்னா மினிமம் செல்லிங் ப்ரைஸ், அதாவது ஒரு கிலோ வந்து சுகர் கம்பெனிஸ் இந்த ரேட்டுக்கு விற்கலான்ட்டு நிர்ணயிக்கப்படுற விலை தான் எம்எஸ்பி. எம்எஸ்பி 2019 31 ரூபாயில் இருந்த நிலையில் இப்போது அதை வந்து உயர்த்த போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப வருஷமாக சுகர் இண்டஸ்ட்ரி சேர்ந்த எல்லா கம்பெனிஸும் உயர்த்த சொல்லி கோரிக்கை முன் வச்சுருந்தாங்க. இப்போது அந்த நியூஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ மேபி உயர்த்த போகிறாங்க. கம்பெனிஸ் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா 40 to 41 ரூபாயாக உயர்த்தணும். அதாவது 2019 31 நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இப்போது 10 ரூபா அதிகம் வச்சு தரணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே ரேணுகா சுகர்ஸ் என்ட்ரியே கொடுத்துட்டான். இந்த இடத்துல 42.95 என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் 40 ரூபா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 20% ரிட்டர்ன்ஸில் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ ரேணுகா வந்து ஆல்ரெடி அவன் ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்.
இந்த வாரம் இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான்னா என்ட்ரி இருக்குது, நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்காதீங்க, என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம். 65, 66 வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல இன்வெர்டர் ஹேமர் வந்து 2 நடந்திருக்கு. எப்போவுமே இன்வெர்டர் ஹேமர் நடந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எடுக்கிற சப்போர்ட் வந்து அவன் க்ரியேட் பண்ண அந்த இன்வெர்டர் ஹேமரோடைய ஹை தான் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இன்வெர்டர் ஹேமர் வந்து விழுந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இனி ஒரு 2-3 வாரத்தில் அவன் 67 ரூபா ஹிட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 66ன்றதை மினிமம் டார்கெட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தடுத்த பங்களை பற்றி பார்க்க நேரங்கள் கிடையாது. ஸோ அடுத்த நியூஸஸை பற்றி பார்ப்போம். வோடோஃபோன் ஐடியா போர்டு வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் இஷ்யூ பண்ண ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. வோடோஃபோன் ஐடியா சுமார் 2,658 கோடி ரூபாய்க்கு இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸை இஷ்யூ பண்ண போகிறாங்க. இதில் ஈடுபட போகிற கம்பெனிஸ் எரெக்ஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட், நோக்கியா சொல்யூஷன்ஸ். இதில் எரெக்ஷன் இந்தியா தான் பார்த்தீங்கன்னா சுமார் 934 கோடி ரூபாய்க்கு இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸை வாங்க போகிறாங்க. நோக்கியா சொல்யூஷன்ஸ் வெறும் 67 சம்திங் கோடிக்கு வாங்க போகிறாங்க. இன்னும் 2-3 கம்பெனிகள் ஈடுபட போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அதானி பீனா சிமெண்ட்ஸ்ன்ற ஒரு கம்பெனியை வாங்கிட்டார். அந்த கம்பெனியோட வேல்யூஷன் 10,000 கோடி. சுமார் 10,422 கோடி ரூபாய் மதிப்புள்ள கம்பெனியை அதானி ஏன் வாங்கியிருக்காருனா, இதை அக்வயர் பண்ணுறது மூலமாக அவருக்கு மார்க்கெட் ஷேர் வந்து அதிகரிக்கும். ஓவரால் இந்தியா லெவலில் 2% சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஷேர் உயரும். பெனா சிமெண்ட் வந்து சிமெண்ட் தயாரிக்கிறது மட்டும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுடைய மார்க்கெட் ஷேரும் அண்ட் ப்ராஃபிட் புக் வந்து உயரும். பெனா சிமெண்ட் ராஜஸ்தான், ஆந்திரா அண்டு தெலுங்கானாவில் ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது அம்புஜா சிமெண்ட் கீழே அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்புஜா சிமெண்ட் ஆல்ரெடி நல்லா பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கான். இப்போது இருக்கிறது ரெசிஸ்டன்ட் நம்பர் 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ட் நம்பர் 2 பிரேக் அவுட் கொடுத்தா அப்படின்னா இன்றைக்கி 678 தாண்டி தான் மார்க்கெட்டில் இவன் ஓப்பன் ஆகிருக்கான். பட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகணும். பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி வரும். இன்றைக்கி வந்த என்ட்ரி கேண்டிலை விட லாஸ்ட் என்ட்ரி கேண்டில் வந்து சுமார் 676.50 இருக்குது. ஸோ நான் சொல்கிறது இந்த கேண்டில் இதை வந்து என்ட்ரி கேண்டில் சொல்லலாம். பட் இது வந்து கன்ஃபார்ம்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதே மாதிரி தான் நல்லா பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி அதோடைய கெயின்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி ஷேர் கீழே வந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்றைக்கி ஷேர் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கலாம். டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனால் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் என்ட்ரி எடுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய கோவிட் ட்ரேடர்ஸ் யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கோர்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பாய். காமதேனு வெஞ்சர்ஸ் நேற்று நியூஸில் வந்துருந்துச்சு. ஸோ காமதேனு பைபேக்கில் ஈடுபட போகிறாங்க. ஸோ இதுக்கு மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா தெரியுது, மிகப்பெரிய வால்யூம் ட்ரேடிங் நடந்திருந்தாலும் ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த ஷேரில் என்ட்ரி வரல. ஸோ அவாய்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.